அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் எது நான் பண்ணலை போல வரலைங்கிறத இல்லைன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு அந்த பாட்டு விண்ணப்ப கழிவென்பால் வருகின்ற பாட்டுக்கள் மூலம் தெளிவுபடுத்தினேன். இப்போ அதே இதில் இந்த நெஞ்சறிவுறுத்தலில் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்கு தான் சொல்கிறார், நமக்கு தான் சொல்கிறாரு. உனக்கு சுகம் வேணுமா, எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. உனக்கு சுகம் வேணுமா, இன்பமாக இருக்கணுமா, நான் சொல்கிறது இதை கேளு அப்படிங்கிறாரு. அதை என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல பாட்டை படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்கிறேன். பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால், பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சக பழக்க வாதனை போய் நீங்கினால் அன்றி வாராதால், வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால், ஞானமது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அநித்தியம் விவேகம் உற்றால் அன்றி விளங்காதால், ஆகவத்துண்ண வந்தால் போலும் இவன் உற்று விசாரித்திடும்போர் என்ன வந்தால் அன்றி இசையாதால், என்ன மது பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தாலன்றி சாராதால் அப்படிங்கிறார். இது சாதாரணமாக அப்படி இப்போ படிக்கும்போது நமக்கு யாருக்குமே புரியாது. ஆனால் தெளிவாக படிக்கும்போது என்ன புரியும்னா, சுகம் பெறுவதற்கு உள்ளே நெறியை அறிவதற்கு எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கேளு அப்படிங்கிறார். என்ன, பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது நல்ல நெறியில் போதிலேயே செவ்விய நெறிக்கண் அதில் நின்று பற்று அற்றவனாகிய அந்த பரம்பொருள் பற்றினையே நாம் பற்றல் வேண்டும். எதை பிடிக்கணும், அவனுடைய பற்று தான் படிக்கணும், அவருடைய பற்று தான் பிடிக்கணுமே தவிர நம்ம வேறு ஒரு உலகத்தில் உள்ள பற்று நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாரு, பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ திருவருள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறார். அதனுடைய விளக்கம் என்னன்னா, பற்றற்றான் பற்றினை பற்றுக, எதன் மீதும் ஆசையோ பற்றோ இல்லாதவனாகி அந்த இறைவனுடைய திருவடிகளை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னா, அப்படி நாம் இறைவனை பற்றுவது எதற்காகனா, நம்ம தொடர்ந்து துன்புறுத்துகின்ற இந்த உலகியல் ஆசைகளையும் தேவையில்லாத பற்றுக்களையும் முற்றிலுமாக விற்று ஒழிப்பதற்கே ஆகும் அப்படின்ட்டார். யார், திருவள்ளுவர். பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்று அற்றாலன்றி படியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய படிக்கணும். அது எப்படி அதை விட முடியும், அந்த பற்றை எப்படி முடியும்னா, அந்த பற்றை எப்படி விடணும்னா, அது நான் எனதுங்கிற எண்ணம், அந்த பற்று இப்போ என்னோடது, நான் தான் செஞ்சது அப்படிங்கிறோம்ல, அதுதான் நான் எனதுங்கிறது. அந்த நான் எனதுங்கிற பற்று அது அருந்து போனால் தான், அருந்து போகலன்னு வச்சுங்க அது பயன்படாது அப்படின்ட்டார். பற்றற்றால் அந்த பற்றற்றான் பற்றினே பற்றில் வேண்டும், அது இந்த பற்று அற்றாலன்றி பலியாது. அந்த நான் எனதுங்கிறது அது போகாட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பற்று உறுதி
எவ்வாறு கைகூடும் அப்படின்னா, இந்த பற்று இதில் ஒரு உறுதி வருது பார்த்தீங்களா, அது எவ்வாறு கைகூடும் எனில், எது பற்று அற்றல் அது எப்படி கைகூடும்னா, வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்கம் வாதனை போய் நீங்கினால் அன்றி அப்படிங்கிறாரு. அந்த பற்றுறுதி எவ்வாறு கைகூடும் என்றால், உலகியல் வாழ்வில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற சுகதுக்கங்களால் தோன்றி பெருகும் உலக பழக்கவாதனை நீங்குதல் வேண்டும்ட்டார். அதுக்கு தான் அது ஐயா என்ன சொல்கிறாரு, உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அதிவது விளக்கிங்கிறார். உலகியல் சிறிதும் உள்ளத்திலே வரக்கூடாது, மனசில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கேயும் அதை சொல்கிறாரு. அந்த பற்று உறுதி எப்படி நமக்கு கைகூடும்னா, உலகிய பழக்கவாதனை நீங்குதல் வேண்டும். உலக வாழ்வில் எய்துகின்ற சுகதுக்கங்களால் தோன்றி பெறுகின்ற உலக பழக்கவாதனை நீங்குதல் வேண்டும். சரி, வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நதியாதார். இப்போ மேலே நம்ம சொல்லிட்டார் இல்லையா, அது எப்படி வரணும்னா ஞானம் வேணும். அது உலக பழக்கவாதனை நீங்குதல் வேணும். அது நீங்கினாலன்றி அந்த பற்றுறுதி கைவராது. சரி, அப்போ ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி கிடைக்குன்னா, இந்த உலகியல் வாதனையும் தாழ்வையே உண்டு பண்ணும், கீழேயே கொண்டு போய் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருவருளை பெறுவதற்கு ஞானம் எய்துதல் வேண்டும் அப்படின்றார். அதாவது வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம், ஈனமந்தோ இவ்வுலகம் அப்படின்னா இந்த உலகில் வாதனைலாம் தாழ்வையே உண்டு பண்ணும். ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாது, இது கிடைக்காது. அந்த ஞானம் வேணும். சரி, ஞானம் அது போகமுற்றும் பொய்யனவே போதும் அனித்தியம் விவேகமுற்றாலன்றி விளங்காது. அந்த ஞானம் எப்படி வரும்? அந்த உலகவாதனை ஒழிஞ்சிடும், ஞானம் வந்தால் உலகவாதனை ஒழிஞ்சிடும்ட்டாரு. அந்த ஞானம் எப்படி வரும்னா, நிகழப்படும் போகங்கள் அத்தனையும் பொய் என்று அறிந்து அந்த நீங்குகின்ற இது நிலையானது, இது நிலையில்லாதது, நித்தம் அனித்தங்களை பகுத்து உணர்கின்ற அறிவு. அதனால தான் முடியும். ஏன்னா அறிவு தானே இது நல்லது, இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கும், பகுத்தறிவு இருக்கு இல்லையா. அப்போ இப்போ கிடைக்கிற போகங்கள்லாம் பொய் அப்படின்னு நினச்சி எது நிச்சயமானது, இப்போ எது நிச்சயமானது என்றும் இருக்கும், அன்று இன்று என்றும் உள்ளதுன்னா இறைவன் திருவடி. நம்மளும் அன்றைக்கி இருப்போம், இன்றைக்கி இருப்போம், என்றைக்குமே இருப்போம், உடல் தான் மாறும். அப்போ நித்த அனித்தங்களை பகுத்து உணர்கின்ற விவேகத்தால் தான் அந்த ஞானம் வரும். ஆச்சுங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தாலன்றி சாராது. சரி, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அது என்னன்னா, இந்த எண்ணங்களெல்லாம் ஈடேற வேண்டும்னா, இதெல்லாம் நமக்கு கைகூடணும்னா, இந்த உலகியல் சேர்த்தில் அழுந்தியவர் கூட்டத்தை சேராமல், அவங்க கூட சேராமல் பரம சாதுக்களின் சங்கத்தை சேருதல் வேண்டும். இது முக்கியமானதுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எண்ணமது பங்கமடைந்தார் அவையை சாராது, பங்கமடைந்தார் அவையை சாராது, அவையை பாராதுங்கிறார். சாரி, எண்ணமது பங்கமடைந்தார் அவையை பாராது, அவங்ககிட்ட சேராமல் யார் கூட சேர்றோம்? சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராது. அவங்க கூட்டத்தில் இருந்தால் தான், சாதுக்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தான் இதெல்லாம் நடக்குமே தவிர, மற்ற இதில் அந்த பங்கம் அடைந்தார் கூட்டத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உலகியல் சேத்தில் போய் அமுக்கி விடுவாங்க அப்படின்னு. இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, மனம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பொருள் மீதோ இல்லை உறவின் மீதோ பற்று வைக்க துடிக்கும். இந்த உலகப்பற்றுக்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் மட்டுமே தரும். அதனால் அந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் எந்த பற்றும் இல்லாத கடவுளை நான் துணைக்கு வச்சுக்கணும். எப்படி முள்ளால் எடுப்பது போல் உலகப்பற்றை நீக்கணும்னா இறைப்பற்றை ஒரு கருவியாக பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பற்று அற்றாலன்றி பலிக்காதுன்றார் இல்லையா. அப்போ அந்த பற்று அற்றால்னு என்னன்னா, நான் எனதுங்கிறது அகந்த வருது இல்லையா. அப்போ
அந்த நான் எனது என்கின்ற அகந்தையும் சுயநலமும் முழுமையாக அழியாமல் பரமனை அந்த இறைவனை உண்மையாக பற்ற முடியாது. ஆச்சுங்களா? அப்போ நான் எனதுங்கிற பற்றுக்களை வச்சுக்கொண்டு பரமனை பற்ற முயல்வது இந்த நங்கூரத்தை எடுக்காமல் படகை ஓட்ட முயல்வதற்கு சமங்கிறார். அப்போ இந்த நான் எனதுன்னா என்ன? நாங்கிறது உடலையும் மனத்தையும் மட்டுமே தன் அடையாளமாக கருதுவது. எனதுங்கிறது உலகப் பொருட்களை தன்னுடையது என உரிமை கொண்டாடுவது. இந்த 2 பற்றுக்களுமே ஆன்மாவை அறியாமையில் மூழ்கடிக்கிற திரை. அப்போ பற்றுக பற்றற்றான் என்று கூறிய அதே திருவள்ளுவர் அதுக்கு முன்னாடி உள்ள குறள் என்ன சொல்கிறாரு? என்னாரு? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். நான் எனது என்று சொல்லப்படும் அகந்தையும் பொருளாசையும் வேரோடு அறுப்பவனே தேவர்களுக்கு மேலான உயர்நிலையை அடைவான். எனவே இந்த 2 பற்றுக்களையும் அறுப்பதே பரமனை அடைவதற்கான முதல் நிபந்தனை, முதல் கண்டிஷன். ஏன் 2ஐயும் ஒரே நேரத்தில் பற்ற முடியாது? பரமன் அல்லது மெய்ப்பொருள் என்பது எல்லையில்லாதது, தூய்மையானது, பொதுவானது. இந்த நான் எனது என்பது எல்லைக்கு உட்பட்டது, சுயநலமானது, குறுகியது. அதனால் இந்த ஒளியும் இருளும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதுபோல் சுயநலமான உலகப்பற்றும் இருக்கும் நம்முடைய இதயத்தில் பரமனின் பற்று குடிபுக முடியாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே அழுக்கு நீர் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி தூய்மையான பாலை ஊற்ற முடியும்? அழுக்கு நீரை முழுமையாக கொட்டிய பிறகு தான் தூய்மையான பாலை நிரப்ப முடியும். அது மாதிரி தான் இது. அதனால் நான் எனதுங்கிற பற்றை விடுவது தான் பரமனை பற்றுவதற்கான தகுதி. பரமனை பற்றுவது தான் நான் எனது என்ற பற்று மீண்டும் வாராமல் தடுப்பதற்கான ஒரு வழி. அதை நினச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு உயர்ந்த தூய்மையான பற்றை மனதில் விதைக்கணும். அப்போ நம்ம உலகில் உள்ள அழியும் பொருள் மீதோ மனிதர்கள் மீதோ பற்று வைக்கும்போது அவை மாறும்போது நமக்கு துன்பம் விளையுது. அதனால் எதன் மீதும் விருப்பம் வெறுப்பும் இல்லாத பேரொளியான இறைவனை அல்லது மெய்ப்பொருளை பற்றும்போது நம் மனம் அதே போன்ற அமைதியும் சமநிலையும் கிடைக்குது. அதனால தான் பற்றற்றான் பற்றினை பற்றுதல் வேண்டும் அப்படின்னு ராமலிங்க பெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும். இன்னொரு இடத்துல கூட மகாதேவ மலையில் சொல்லுவார். அதாவது வான்காணா மறைகாணா மலரோன் காணான் மால் உருத்திரனும் மதித்தும் காணான் நான் காணா விடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே. நான் காணா விடத்து அப்படிம்பாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் எனதுங்கிறத விட்டுணும். அப்போ யாரை பிடிக்கணும்? பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும். அது பற்றற்றால் அன்றி பழியாதால். பற்று அற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகபழக்க வாதனை போய் நீங்கிலால் அன்றி வாராதால். வாதனையும் ஈனம் வந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதால். ஞானமது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அநித்தியம் நித்தியம் வேகமுற்றாலன்றி விளங்காதால். சரி, துண்ண வந்தான் போலும் இவன் உற்று விசாரித்திடுவோர் எண்ணம் வந்தாலன்றி இசையாது. எண்ணமது பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தாலன்றி சாராதால் அப்படின்னு சொல்லி பெருமான் விண்ண இது நெஞ்சறி உறுத்தல முடிக்கிறாரு. அந்த பகுதியை போய் நல்லா படித்து பாருங்கள். இது மாதிரி நீங்கள்லாம் அவர் சொன்னபடி இது மாதிரி நடந்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? சுகம் பெறுவதற்குரிய நெறி, ஜாலியாக இருக்கலாம். சுகம் பெறுவதற்குரிய நெறிய அது கிடைக்கணும்னா எவ்வாறு இருக்கணும், எப்படி இருக்கணும் மனிதன் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் போய் அப்படியே அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. படிக்கிறது பெருசு இல்லை, அனுபவத்தை தான் கொண்டு வரணும். அதை தான் சொல்கிறாரு. நெஞ்சறிவுத்தல விண்ணப்ப கழிவன் மேலே எக்கச்சக்கமாக சொல்கிறாரு. அதனால் அதை போய் படிங்கன்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.